திமுகவின் பலமே மதச்சார்பற்ற கூட்டணி தான். கூட்டணி பலத்தால் தான் தேர்தலில் 59 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலே அடுத்த தேர்தலிலும் தொடரும் என சொல்ல முடியாது. தற்போது அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டு அந்த கட்சி பலவீனமாகிவிட்டது. அந்த கட்சியின் ஓட்டுகள் அப்படியே தாவேக்காவுக்கு வரும் என்றும் சொல்ல முடியாது. இந்த நிலையில் வலுவான கூட்டணியோடு திமுக அடுத்த தேர்தலை சந்தித்தால் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. எனவே அடுத்த தேர்தலுக்குள் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும். முஸ்லீம் லீக், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்கள் திமுக மீது அதீத பற்று வைத்துள்ளனர். அதை உடைத்து அந்த கட்சிகளை தவேகாவுடனே தொடர செய்ய அவர்களை ஆட்சியில் பங்கு பெற வைக்க வேண்டும். அவர்கள் எங்களை தவேகா அரசு என்று கூறுவதை விட அவர்கள் இது எங்களுடைய அரசு, எங்கள் அரசு என பேச வைக்க வேண்டும். அந்த நிலை ஏற்பட்டால் தான் திமுக மீதான பற்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குறையும். விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐயுமிஎம்எல் காங்கிரஸ் கட்சியோடு விஜய் கவர்ச்சி சேரும்போது இன்னும் பல தேர்தலில் தவேகாவுக்கு வெற்றி பெற்று